எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோடெக்ஸ் தமிழ். ஸோ இந்த எஸ்கியூஎலோட எபிசோட் 2 நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த எபிசோட் 2ல இன்னைக்கு என்னென்னலாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போறோம்னா, ஒரு டேட்டாபேஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஸோ அதில டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அண்ட் அந்த டேபிள்ல வேல்யூஸ்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் சில பல அ ஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எஸ்கியூஎல்லோட டைப்ஸ் ஆஃப் கீஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அது யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் இந்த இடத்துல வாட் இஸ் டேட்டாபேஸ்? இப்போ டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ ஒரு டேட்டாபேஸ் நம்ம எடுத்துப்போமே காலேஜ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலேஜ் ஒரு டேட்டாபேஸ்ல நம்ம என்னெல்லாம் நம்ம மோஸ்ட்டா ஒரு டேபிள்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த காலேஜ வொர்க் பண்ற ஸ்டாஃப் அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஸ்டூடண்ட்ஸோட அந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அண்ட் அவங்க என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த கோர்ஸோட மார்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்வர் தான் வந்துட்டு அதான் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாபேஸ் நம்ம வேல்யூஸ ஸ்டோர் பண்றது தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த இடத்துல கிரியேட், ஷோ அண்ட் யூஸ் டேட்டாபேஸ் இருக்குல்ல. ஸோ இத பத்தி நம்ம ஒரு பிராக்டிகலாவே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல MySQLோட வொர்க் பெஞ்ச் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் இப்ப என்ன என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் அந்த டேட்டாபேஸோட நேம். ஸோ நான் இத ரன் பண்ணணும். ஸோ நான் இத என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இந்த இடத்துல ரன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இத கிளிக் பண்ணோம்னா ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டேட்டாபேஸ யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூஸ் காலேஜ். இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, எனக்கு இப்ப டேட்டாபேஸ்ல இப்ப நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஆக்ஷன்ல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொரிக்கோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அதுக்குள்ள நம்ம சில சில டேபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த டேபிள்ஸ்ல எந்த டேட்டாபேஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒருத்தன் கிட்ட போயிட்டு ஒரு புக்ஸ் நம்ம ஒரு 10 புக் நம்ம தரோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 புக்லயும் நெறைய நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. நெறைய நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஸோ இந்த புக்குக்கு நம்ம இந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பைத்தான் ஒரு ஸ் ச புக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பைத்தான் நம்ம எந்த இடத்துல வைக்கணும்? அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வைக்கணும். சரிங்களா? அதே மாரி தான் இங்கேயும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன்னா, அந்த டேபிள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்? ஒரு டேட்டா டேட்டாபேஸ்க்குள்ள. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல யூஸ் காலேஜ்ன்னு குடுத்தேன்னா, ஸோ நம்ம இந்த சர்வர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ டேட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ரோஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் காலம்லாம் வந்துட்டு வெர்டிகல்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ ஒரு ஒரு ரோக்குலயும் ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கும். ஈச் காலம் வந்துட்டு ஒரு அ ஒன் டைப் ஆஃப் டேட்டா வந்துட்டு எ ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எஸ்கியூஎலோட டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்ட், varchar, டெசிமல், டேட், டைம், டேட் டைம், கேரக்டர் 1, பூலியன். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டிஜர். இப்போ இந்த இன்டிஜர்ல நம்ம எத்தனை நம்பர் வேணா குடுக்கலாம். ஸோ 1லேருந்து அ டெ அ 1, 2, 3, 4 அண்ட் எக்செட்ரா. ஸோ நம்ம இந்த நம்பர் மட்டும் தான் நம்ம இத ஸ்டோர் பண்ண முடியும்.
அண்ட் இந்த இடத்துல வேர்கேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளோட லென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 100 கொடுத்தேன்னா 100 கேரக்டர்ஸ் வரையும் தான் நம்மளால இதில் இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லும் வந்துட்டு இப்போ வேரியபிள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொட்டேஷனுக்குள்ளே தான் வந்துட்டு வச்சு தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா இது கேரக்டர்ன்றதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு டெசிமல். இந்த டெசிமல் மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எம் ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கோங்களேன். அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி நம்ம ஒன்று தருவோம் சரிங்களா? அப்போ சேலரியில் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்டாக இந்த டெசிமல் 10,2 தான் வந்துட்டு தருவாங்க. இப்போ 10னா வந்துட்டு ஓவரால் எத்தனை நம்பர் சொல்லிட்டு இருக்கும். அண்டு 2 வந்துட்டு லாஸ்ட்லேருந்து எந்த 2 நம்பருக்கு முன்னாடி எனக்கு அந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 45,000.50 பைசா அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேட் காலம். இந்த டேட்னா ஒண்ணு இப்போ இந்த கரண்ட் டேட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றது. சரிங்களா? அண்ட் டைமு. நம்ம என்ன டைம் சொல்லிட்டு நம்ம அந்த பிரிண்ட் பண்றது. அண்ட் டேட் டைம்னா 2மே டேட்டும் பிரிண்ட் பண்ணும், டைமும் ஒரே இதில் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது கேரக்டர் 1. இது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கேரக்டர் 1 மோஸ்ட். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இது இன்ட்டுலேருந்து இன்ட், வேர்கேர், டெசிமல், டேட், டைம். அதான் டேட் டைம்னா டேட் டைம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு லைவ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் என்ன கூறினா கிரியேட் டேபிள் அண்ட் டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே நான் இப்போது காலம்ஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ நான் இந்த ஐடிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வைக்க போகிறேன். இன்ட் அண்ட் ஆல்சோ ப்ரைமரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இதில் நல் வேல்யூஸ் இருக்கவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஐடி 2 ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. கரெக்டாக இல்லைச்சு இப்போ என்னுடைய ரோல் நம்பர் வந்துட்டு 5ன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஃப்ரெண்டோட ஐடி பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 5ன்னு இருக்கக்கூடாது. ஸோ அவனோட நம்பர் வேறு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல ப்ரைமரிக்கு நான் இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட் நேம். நான் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு வேர்க்கர் வைக்க போகிறேன் வேரியபிள் கேரக்டர். இந்த வேரியபிள் கேரக்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்ஸ் இப்போ 50 இஸ் எனஃப் ஃபார் மீ. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், 100 கூட வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில். இப்போ நான் இந்த இடத்துல இமெயில் கொடுத்துட்டு இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கர் வச்சுக்கிறேன். வேர்க்கர் கொடுத்துட்டு நான் இங்கே 100 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வேர்க்கர் போட்டு 15 சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஜ். இப்போ ஏஜ் வந்துட்டு நம்ம நார்மலாக இன்ட்டுன்னு போதும். ஸோ நம்ம ப்ரைமரி கீழே கொடுக்கணும்னா அண்ட் ஃபீஸ் வந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல காலேஜ் ஃபீஸ் நான் எப்படி வைக்கலாம்னு பார்க்குறேன்னா டெசிமல்லே வைக்கலாம் அண்ட் ஆல்சோ வேரியபிள் கேரக்டர் வைக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல டெசிமல்னு நான் கொடுத்துக்கிறேன். டெசிமல் 10,2ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்மிஷன் டேட்டு. இதில் ஒன் திங் என்னென்னா இந்த இடத்துல ஸ்பேசஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல நான் டேஷ் மாரி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் இந்த சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் டேட்டுக்கு நான் இந்த இடத்துல டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா சார் ஒரு நிமிஷம் நான் காலேஜ் யூஸ் பண்ண மறந்துட்டேன். சாரி. சரி இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேட்டாஸ்லாம் நான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள் நேமோட ஸ்டூடெண்ட் வேல்யூஷன் நான் இந்த இடத்துல போட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட ஐடி நான் இந்த இடத்துல ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை 101 சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 101
நேம் வந்துட்டு அர்ஷத். ஸோ என்னோட நேம் வந்துட்டு அர்ஷத்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட இமெயில் கேட்குது. நான் இந்த இடத்துல arshad@gmail.comனு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இந்த இடத்துல ஐடின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அது ஏஜ், மை ஏஜ் வந்துட்டு இப்போது 23 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு நான் என்ன எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ நான் ஒரு 50,000 வைக்கிறேனே. இதை டெசிமல்னால ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுத்தேன்னா நான் இந்த இடத்துல 2 வேல்யூ தான் வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டு. இப்போ நான் இந்த டேட்டு இந்த எஸ்கியூஎல் எப்படி கொடுக்கணும்னா, இயரு, மந்த்து அண்ட் அதோட டேட் என்னன்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல எப்படி கொடுக்கலான்னா 2022 ஐஃபன் மந்த்து ஆகஸ்ட் மாதம் 29. ஸோ நான் இந்த டேட் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் சேர்ந்தது டேட்டு. சரி நான் இந்த இடத்துல போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல செமிகோலன் வச்சுட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு டேட்டா வந்துட்டு இன்சர்ட் ஆயிருக்கு. சார் நான் இப்போ இதை ரன் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன்னா இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு 4 டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 4 டேட்டா 3 டேட்டா நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி நான் இப்போ இந்த இடத்துல நான் ரன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் இதை கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 3 டேட்டா எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ திரும்ப நான் வந்துட்டு அவுட்புட் பார்க்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த ரன் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு 4 ஸ்டூடெண்ட் ஐடி அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் இப்போ லெட்ஸே நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ நான் இந்த ரன் பண்ணேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் நேமும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நான் வேர் கிளாஸு சும்மா ஒரு பேசிக் மட்டும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர். இப்போ நான் இந்த வேர் கிளாஸ் போட்டு நம்ம இப்போ லெட்ஸே இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். வேர் இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஐடியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்ம ஏஜ் வச்சு நம்ம வேர் கிளாஸ் கொடுக்கலாமா? ஸோ நான் இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் நான் இந்த இடத்துல 20ன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இப்போ ரன் பண்ணேன்னா இப்போ 20ன்னு இந்த ஏஜ் யார் இருக்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நான் கிரேட்டர் தென் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் கீஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நான் இந்த பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் கீஸ் எஸ்கியூஎல். இப்போ எஸ்கியூஎல்ல எத்தனை கீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கீஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ. இப்போ பிரைமரி கீனா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி நம்ம சொன்னது தான். நல்லாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூவும் இதில் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் ஐடி நான் சொன்னேன்ல, ஸ்டூடெண்ட் ஐடியில் ஒரே ஐடி எனக்கு நிறைய பேர் இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஐடி அந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த அந்த ரோ வந்துட்டு எனக்கு
எம்ப்டியா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதோடைய நேம் தான் பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் கீ. இப்போ கேண்டிடேட் கீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள்ல ஒரு காலம்க்கு மட்டும் நான் பிரைமரி கீ வைக்கிறேன்னா, அது இன்னொரு காலம்ல எனக்கு பிரைமரி கீயா இருக்கக்கூடாது. மீதி எல்லாமே வந்துட்டு ஆல்டர்னேட் கீஸா மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சப்போஸ் நான் இப்போ பிரைமரி கீ நான் இப்போ ஸ்டூடண்ட் ஐடி மட்டும் நான் குடுத்துருக்கிறேன்னா, அந்த ஸ்டூடண்ட் ஐடி மட்டும் தான் பிரைமரி கீயா இருக்க முடியும். மீதி எல்லாமே ஆல்டர்னேட் கீயா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் கீ. இப்போ ஆல்டர்னேட் கீன்னா ஒண்ணும் இல்ல. கேண்டிடேட் கீயோட இன்னொரு நேம் தான் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் கீ சரிங்களா? ஸோ அது சேம் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரின் கீ. இப்போ ஃபாரின் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிளோட ரிலேஷன்ஷிப்ஸ நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்றது. லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு டேபிள்ல அ எம்ப்ளாயி ஐடி, அ ரீஜியன் ஐடின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்னொரு டேபிள்ல நான் ரீஜியன் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுட்டு, அதுக்குள்ள நான் ரீஜியன் ஐடி நான் குடுத்துட்டேன்னா, இப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அந்த எம்ப்ளாயீஸ்ல ஒரு ஃபாரின் கீன்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபாரின் கீ போட்டு அந்த அந்த கீ என்ன பேர்? ரீஜியன் ஐடின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ரெஃபரன்ஸஸ்ல எந்த டேபிள்லேருந்து நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த 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 3 இதுக்கு மட்டும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இத ஆல்ரெடி நம்ம இத கிரியேட் டேபிள், இன்சர்ட் டேட்டாலாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ்னா என்ன? அதோட நம்ம ஒரு டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எப்படி நான் அந்த டேபிள் நம்ம ஷோ பண்ணி பார்த்துருக்குறோம். அண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ சம் சாலிட் queries அண்ட் வேர் கிளாஸ் வச்சு சில பேசிக் queries மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, வேர் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், ஆர்டர் பை, லிமிட், குரூப் பைனா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். என்னன்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேம் வந்துட்டு கம்பெனி. ஓகேங்களா? அடுத்தது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பேர் நீங்க வந்துட்டு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. 3வது அந்த டேபிள்ல ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க. ஆர் டேட்டா. ஸோ 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இதில இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 4வது இந்த குடுத்திருக்கிற செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, கமெண்ட்ல டன்ன்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கோடெக்ஸ் தமிழ் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் டாடா, பாய் பாய். டேக் கேர் ஃப்ரம் முகமது அர்ஷத், யுவர் கோடெக்ஸ் தமிழ். See you in episode 3. Bye.